அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோட்டி கோட்டி வணக்கங்கள். அதே போல சுந்தரம் மாஸ்டர் அவரோட எனர்ஜியோட தான் நம்ம இந்த புத்தகத்தை நாம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாஸ்டருக்கும் கோடி கோடி வணக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுந்தரம் மாஸ்டர் ஹிதேஷ் வசிஷ்டன்ற மாஸ்டர் மூலியமா அவர் இந்த மெசேஜஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவருக்கும் வணக்கத்தை சொல்கிறோம். ஹிதேஷ் மாஸ்டர் நியூட்டன் லக்ஷ்மி டாக்டர் லக்ஷ்மி அவங்க ஒரு செஷன்ல தான் அவருக்கு சுந்தரம் மாஸ்டரோட கனெக்ஷன் கிடைச்சது. அதனால அவங்களுக்கும் வணக்கம் சொல்றோம். ஸோ மாஸ்டர்ஸ் சுந்தரம் ஸ்பீக்ஸ் என்ற புத்தகத்திலேருந்து நம்ம நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, பீயிங்ஸ் ஃப்ரம் த அதர் டைமென்ஷன்ஸ், மற்ற டைமென்ஷன்ஸ்ல கூட உயிர்கள் இருக்கு, அதை பத்தி சொல்றாங்க இப்போ நமக்கு. ஸோ அது அவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ a contact is saved in your phone, but a connection always finds its place in your heart. நம்ம ஃபோன்ல எத்தனையோ நம்பர்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். அவங்க கான்டாக்ட் நம்ம கிட்ட இருக்குமே தவிர, ஆனா அவங்களோட கனெக்ஷன் இருக்காது. ஸோ கனெக்ஷன்ன்றது எங்க இருக்கும்னா, இதயத்திலேருந்து கனெக்ட் ஆயிருப்போம். ஸோ கனெக்ஷன் இதயத்துல இருக்கும். கான்டாக்ட் வேணா ஃபோன்ல இருக்கலாம், ஆனா கனெக்ஷன்ன்றது இதயத்துல ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க. There is a connection between the physical body and the spirit that brings a being to life. ஸோ நம்ம ஆன்மாக்கும் உடலுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தாதான் உயிர் இருக்கிற மாதிரி ஒரு இதுவே ஆகும். அப்பதான் நம்ம உயிரோட இருக்கிற மாதிரி. ஸோ ஆன்மாவோட நிலையில நம்ம இல்லைன்னா, உயிரோட இருந்தா கூட நம்ம வாழ்றதுன்றது கிடையாது. அதனால வாழணும் என்றால் ஆன்மாவோட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தெர் இஸ் நோ கனெக்ஷன் தேர் ஷல் பி நோ லைஃப். ஸோ அந்த ஆன்மா கூட நமக்கு கனெக்ஷன் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை என்றதே இருக்காது. கிரியேட் கனெக்ஷன்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் கான்டாக்ட்ஸ். எல்லாரு கூடயும் அந்த கனெக்ஷன் ஏற்படுத்திக்கோங்க, வெறும் கான்டாக்ட்ஸ் வச்சுக்காதீங்க. ஸோ எல்லாத்து கூட நாம இதயத்தோட இணையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேப்பனிங் ஆன் யர் பிளானட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர்றது அவருக்கு வந்த மெசேஜ். அதுக்கப்புறம் எழுதுறது எல்லாமே அவரோட புரிதல். ஸோ மாஸ்டர்ஸ் முதல்ல அவருக்கு ஒரு சின்னதா மெசேஜ் கொடுத்துடுறாங்க, எதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க அன்னைக்குன்றது. அதுக்கப்புறமா விளக்கம் என்றது கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும், வெறும் கான்டாக்ட் இருந்தா பத்தாதுன்றது மெசேஜ். ஸோ இது எல்லாமே முதல்ல சொன்னது எல்லாமே அவருக்கு ஒரு மெசேஜ். இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்க போறாங்க. ஸோ லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேப்பனிங் ஆன் யர் பிளானட் or in your universe, it is happening simultaneously in many other dimensions and parallel realities. So உயிர் வாழ்றது என்றது இந்த பூமியில மட்டும் இல்லை, இந்த விஸ்வத்தில் மட்டும் இல்லை, நிறைய மல்டி டைமென்ஷன்ஸ்ல உயிர் வாழ்றது என்றது நடந்துட்டே இருக்கு. So the inhabitants of these parallel worlds are also beings like you. அங்கே வாழும் மக்கள் கூட நம்ம போலயே இருப்பாங்க. The only difference is that unlike your plane, most of them have understood the science behind the creations. ஆனா பூமி மேல இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க இந்த சிருஷ்டியின் பின்னாடி இருக்கிற சயின்ஸை நல்லா புரிஞ்சுக்கவங்களா இருப்பாங்க. They are highly advanced because they all vibrate at a much higher frequency than our planet. So நம்ம பூமி மேல வாழ்றவங்களை விட அவங்க ஹை எனர்ஜி ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால அவங்க வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. They have active third eye centers which enables them to give more weight to intuition than what is seen with the physical eyes. ஸோ அவங்களுக்கு தேர்ட் ஐ சென்டர்ஸ் எப்பவுமே, அந்த மூன்றாம் கண்ணுன்றது எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப இன்ட்யூஷனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கண்ணால பாக்குறது எப்பவுமே அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க இன்ட்யூஷன் என்ன சொல்றதோ அதுதான் அவங்க பின்படுத்துவாங்க. ஸோ தே ஆர் யுவர் பிரதர்ஸ் ஃப்ரம் another mother and their brotherhood is the only message for you. அவங்க எல்லாம் கூட வேற தாய் குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்களே நம்ம மாதிரியே. ஸோ நமக்கு வேற தாய் பூமாதான்ன்றது நமக்கு தாயா இருக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட இது ஒரு தாயா இருக்கும். ஆனா நாம் எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒரே இதுலதான் இருக்கோம்.
Many of you connect with these dimensions in your sleep, dreams and astral travels. நம்ம இதுல வந்து நிறைய பேரு இவங்களோட கனெக்ட் ஆயிருப்போம். நம்ம தூக்கத்தினால் ஆழ்ந்த தூக்கத்துல அது இருக்கட்டும், கனவுகள்ல இருக்கட்டும், அண்ட் ஆஸ்ட்ரல் டிராவல் சூக்ஷ்ம சரீர யானம் செய்யும் போது இருக்கட்டும், நாம இவங்களுக்கு கூட நிறைய பேரு தொடர்புல இருப்போம். Some of you also carry a faded memory of visits to such places. சில பேருக்கு சில கவனங்கள் கூட இருக்கும். நாம எங்கேயோ போனோமே, யாரையோ மீட் பண்ணோமே, யாரையோ பார்த்தோமே, அவங்க என்னமோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில கவனங்கள் நமக்கு சில பேருக்கு இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு கவனம் இருக்காதுன்னு சொல்றாங்க. In many ways these beings are different from you. ஆனா இவங்க வந்து நம்மளை விட நிறைய வித்தியாசமா இருப்பாங்க. Unlike humans, they don't have male female genders. நம்ம மனிதர்கள் போல அவங்களுக்கு ஆண் பெண் என்ற இது இருக்காது. They are androgynous. அவங்க வந்து ஒரு சக்தி போல் இருப்பாங்க. They don't need the help of other beings to produce an offspring. ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா அவங்களுக்கு இன்னொருத்தரோட உதவி தேவைப்படாது. They are capable of producing a child by themselves because of the unionization of their own masculine and feminine energies. அவங்க தனக்கு தானே குழந்தைங்களை பெத்துக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைக்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரியும். In case someone wishes to produce an offspring with an intervention of the other, coitus is not mandatory protocol. So அப்படி இன்னொருத்தரோட உதவியால குழந்தை பெறணும் என்றா கூட அவங்க வந்து ஒருத்தரை வந்து மீட் பண்ண வேண்டாம். அந்த உடலோட சம்பந்தம் தேவைப்படாதவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. Their expression of love is beyond the human eye. ஸோ அவங்களோட அன்பு வந்து நம்ம இந்த ரெண்டு கண்ணுக்கு அப்பாற்பட்ட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கும். And therefore all love can be expressed in a subtle form as astral levels. அதனால அவங்களோட அன்பு எல்லாமே சூக்ஷ்மமா வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சூக்ஷ்ம அளவுல அவங்க அன்பு காட்டுவாங்க. rather than having physical contact. So உடலு சம்பந்தம் இல்லாமலே அவங்க வந்து அன்பு காட்ட முடியும் வெறும் அந்த சூக்ஷ்ம உடலால. Their bodies are light bodies. அவங்க உடல்கள் எப்படி இருக்கும்னா ஒரு லைட் பாடி, காந்தி உடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காந்தினா ஒரு வெளிச்சம், ஒரு லைட். ஸோ அந்த காந்தி உடல்கள்னு சொல்லுவாங்க. much like thin translucent sheets that holds the breath body within. அது எப்படி இருக்கும்னா ரொம்ப மெலிஞ்சதா அண்ட் நம்மளால பார்க்க முடியும். டிரான்சுலன்ட்னா நம்ம வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு உடலா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிராண உடல் அப்படின்னு பிரெத் பாடின்னா பிராண உடல்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கும். The breath body is the energy body that has channels in which the prana moves. அந்த மூச்சு சுவாச உடல் அதுலதான் அந்த பிராணா என்ற சக்தி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Since their bodies are translucent, the movement of the energy can be noticed from outside. அது வந்து எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். லைட்டா அந்த தின் ஷீட் போல அந்த உடல் அவங்களோட உடல் இருக்கிறதுனால உள்ள நடக்கிற அந்த உயிர் போறது வர்றது எல்லாமே கூட அந்த சுவாசம் நடக்கிறது, அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது எல்லாமே நம்ம வெளியில இருந்தே பார்க்க முடியும். This is also one of the main reasons that they don't fall ill. அதனாலதான் வந்து அவங்க எப்பவுமே அவங்களுக்கு நோய்ன்றதே வராது. They know how to harness their universe's sun energy to revitalize themselves. அவங்களுக்கு வந்து சூரியன்ல இருந்து அந்த சக்தி எப்படி வாங்கி அவங்கள எப்படி சரி பண்றதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். In case one gets ill, the identification of the block in the breath body is easier to locate with the see-through nature of physical sheet and an active third eye. அவங்களுக்கு மூணாம் கண்ணு இருக்கு அண்ட் அந்த பிசிக்கல் உடலையும் நம்ம கண்ணால பார்க்க முடியறதுனால எங்க பிளாக்ஸ் ஏற்படுறது அப்படின்னு ஈஸியா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால உடனே அவங்க வந்து அதை வந்து கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. With the mastery of their breath,
they don't need to eat anything to survive. அதுவும் இல்லாம அவங்க சுவாசத்து மேல அவங்க அவ்ளோ மாஸ்டர் மாதிரி அவங்க வந்து சுவாசத்த எப்படி இத பண்ணணும்னு அவங்க வாங்கணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால, அவங்களுக்கு வெளியில இருந்து எந்த சாப்பாடும் தேவை இருக்காது. Their main source of food is the sun around which their universe revolves. ஸோ எந்த சூரியன சுத்தி அவங்க வந்து அந்த உலகம் சுத்திட்டே இருக்குமோ, அந்த சூரியன் கிட்ட இருந்து அவங்க வந்து உணவு எடுத்துட்டு இருப்பாங்க. It is from this sun that they draw energies with the conscious breathing. அவங்க விழிப்புணர்வோட சுவாசித்து, அந்த சூரியன் கிட்ட இருந்து டைரக்ட்டா அந்த உணவுன்றது, எனர்ஜின்றது பெற்றுட்டே இருப்பாங்க. Only those who are new to the dimension are dependent on thin liquid diets. அந்த உலகத்துக்கு யாராவது புதுசா வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு மெலிசா இருக்கிற, அந்த லைட்டா இருக்கிற லிக்விட் டயட் மட்டும் தேவைப்படும். By new I mean those who have taken birth on the dimension for the first time in their evolution. So இந்த ஆன்ம வளர்ச்சியில அந்த டைமென்ஷன்ல முதல் முறையா அவங்க வந்து நுழையும்போது, அந்த ஆன்மா நுழையும்போது அதுதான் புதுசு என்று சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ திஸ் டயட் இஸ் த condensed liquid that easily gets broken into light energy as soon as it goes down the foot passage. அது உள்ள நுழையும் போதே அது ஒரு காந்தி ரூபத்துல வந்து மாறிட்டு தான் உள்ள போகுது. அவ்வளோ ஈஸியா காந்தியா மாறுற மாதிரி ஒரு உணவு தான் அந்த லிக்விட் டயட்ட அவங்க சாப்பிடுவாங்க. So once the new entrants are attuned to the environment, they let go of the diet and totally become vegetarians. அவங்களுக்கும் அந்த உலகத்துல இருக்கிறது பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாவே அவங்களும் சுவாச உணவு வெஜிடேரியன்ஸ்னா சுவாசமே உணவா வாங்குற மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க. They don't need as much water as you need to keep the body hydrated. நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. All acts are done from the space of friendship. அங்கே என்ன செயல்படணும் என்றாலும் ஒரு மித்ரத்துவத்துடன், ஒரு நட்பு என்ற ஒரு உணர்வுடன் தான் அவங்க செயல்படுவாங்க. What binds all of them within their group and to the other groups is love for each other. அவங்களுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ட் மற்ற இனங்களுக்கூடயும் அவங்க அன்பு என்றதுனால மட்டுமே அந்த பந்தம் ஏற்படுத்திக்குவாங்க. They are friends with everyone. அவங்க எல்லார் கூடயும் நட்போட இருப்பாங்க. They try to connect with the beings of earth just to extend their circle of friendship. அவங்க இந்த பூமியில இருக்கிறவங்க கூட ஏன் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நண்பர்களை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நண்பர்கள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. This is how the brotherhood prevails. இதுதான் வந்து அந்த அண்ணன் தம்பி உறவுன்றது. ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. That is more like vacating the physical sheath, for they are aware of the central nature of the soul. மறைவு என்றது அப்படின்னா அந்த உடலை விட்டு செல்றதுன்றது எப்படி இருக்கும்னா, அந்த பிசிக்கல் ஷீத்தை வந்து விட்டுட்டு திருப்பி அவங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க ஆன்மா ஸ்வரூபங்கள் அப்படின்னு தெரியறதுனால ரொம்ப ஈஸியா வந்து அதை விட்டுடுவாங்க, எந்த கஷ்டமும் இல்லாம. இட் இஸ் எ கான்சியஸ் டெசிஷன் ஃபார் தெம் டு எக்ஸ்பீரியன்ஸ் டெத். ஸோ அவங்க வந்து ரொம்ப விழிப்புணர்வோட வந்து அந்த உடலை விட்டுடுவாங்க. ஸோ சின்ஸ் தேர் பாடிஸ் ஆர் ஹெல்தி, தே ரேர்லி டை ஆஃப் டிசீஸ். அவங்க உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுனால எந்த நோயும் வந்து அவங்க வந்து சாக மாட்டாங்க. When a being feels ready to let go of their physical sheath, they simply channel their energies upwards and further let it move out from their crown region to vacate the physical sheath. அவங்க எப்போ வந்து அவங்களுக்கு போதும் இந்த உடலை விட்டு போகலாம் அப்படின்னு தோணுதோ அப்போ அவங்களுக்கு அவங்களே வந்து அந்த உயிரை வந்து அந்த சஹஸ்ராரம் கிரவுன் சக்கரா மூலியமா வெளியே அனுப்பிட்டு அவங்களே ரெடி ஆயிட்டு அவங்களே வெளியே அனுப்பிடுவாங்க. அவங்க எனர்ஜிஸை வந்து பிசிக்கல் ஷீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. They live much longer lives than the beings on earth. அவங்க வந்து நீண்ட காலம் வாழ்வாங்க. நம்ம மாதிரி மனிதர்கள் மாதிரி 100 வருஷம் அப்படி இல்லை, அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்க. No one gets older and age reversal is common phenomenon because they have truly mastered how to channel their energy in the desired direction. அங்க
வயதாகிறது, முதியோர்கள் ஆகிறது என்ற இதுவே இருக்காது. அவங்களுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப யங்காவே இருப்பாங்க. ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஏனென்றால் அவங்க வந்து அவ்ளோ மாஸ்டரிசமோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எனர்ஜி எப்படி சேனல் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுல அவங்க மாஸ்டரா இருப்பாங்க. அதனால அவங்க எப்ப வேணும்னாலும் அந்த மாதிரி திருப்பி அந்த ம் அ அ குழந்தை தன்மைய கொண்டு வந்துடுவாங்க. The movement of time is fast and the space is in the expanded state as compared on the earth plane. ஸோ அவங்களுக்கு வந்து டைம் நேரம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்கும். ஸோ அங்க ஏன்னா அங்க வந்து ரொம்ப அதிகமா ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால அந்த அ நம்ம பூமி விட அங்க வந்து டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்கும். For some of the dimensions, 1 second on the earth plane is equal to 18 days on their plane. சில இடங்கள்ல நம்ம பூமி மேல ஒரு நொடி அப்படின்றது, ஒரு செகண்ட்ன்றது அங்க 18 நாட்கள் அவங்களோட டைமென்ஷன்ல 18 நாட்கள் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அவ்ளோ ஃபாஸ்ட்டா அவங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. So unlike the human plane, the density of population is far less. அங்க நம்ம பூமி மேல வந்து அதிகமா ஆ அ மக்கள் எல்லாம் இருப்பாங்க. நெருக்கமா இருப்பாங்க இல்லையா? அது போல அங்க இருக்க மாட்டாங்க. They don't believe in creating offsprings to prove their worth and secure their future. அவங்க வந்து சும்மா சும்மா குழந்தைங்கள பெத்துக்கிட்டு, எனக்கு அந்த குழந்தைங்கள பெத்துக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அவங்களோட பெண்மையோ, ஆண்மையோ காட்டிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பெத்துக்க மாட்டாங்க. ஏன் நான் பூமி மேல அதுக்காக தானே குழந்தைங்கள பெத்துக்கிறாங்க. ஸோ யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கொஞ்ச நாளுக்காக குழந்தை இல்லன்னா, "இன்னும் குழந்தை ஆகலையா?" அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்காவது இவங்க குழந்தைங்க பெத்துக்கணும். அது போல தான் குழந்தைங்க பெத்துக்கிட்டே இருப்பாங்க. அத அந்த போல அங்க இருக்காது. So they are aware that to be a parent to a child is a responsible task and only when they feel vibrationally ready do they take up the role. So அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை உருவாக்குறது என்றது ரொம்ப அது வந்து நமக்கு கடமை வாய்ந்தது. நம்ம ரொம்ப அ ரெஸ்பான்சிபிளா யோசிக்கணும். ஸோ அதனால நமக்கு தேவை இருந்தா, நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருந்தா மட்டுமே அவங்க வந்து அந்த மாரி குழந்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தே டோன்ட் எண்ட் அப் பீயிங் நாகிங் பேரண்ட்ஸ். அவங்க வந்து சும்மா சும்மா வைப்ரேஷன்ஸ் இல்லாம, எனர்ஜி இல்லாம குழந்தைங்கள பெத்துட்டு, சும்மா பேருக்குன்னு இத்தன குழந்தைங்கள பெத்துட்டு வளர்க்க முடியாம அந்த மாரி ஒரு அ அ பேரண்ட்ஸா அவங்க இருக்க மாட்டாங்க. Even though their child is dependent on them in the initial stage, they always consider their child as a separate entity and not their property. அந்த குழந்தை வந்து சின்னதா இருக்கும்போது அவங்க மேல சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா கூட, பேரண்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப குழந்தைங்க வேற, நாம வேற அப்படின்றது. ஸோ நமக்கு எந்த ம அவங்க நம்ம சொத்து கிடையாது. அவங்க அ அ அவங்க அவங்களோட இதுக்காக தான் ஜென்மம் எடுத்திருக்காங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் தெம் எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக் அண்ட் இஸ் கிவன் த சான்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த லைஃப் தே வாண்ட். அவங்க நோக்கத்துல வந்து ஒவ்வொரு குழந்தை வந்து வித்தியாசமான ஒரு குணம் இருக்கும். அதனால அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் குடுக்கணும். அவங்களே கத்துக்கிட்டு, அவங்களாவே வளர்ந்து, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யறதுக்கு முழுமையான அவங்க ஃப்ரீடம் வந்து குடுப்பாங்க. பேரண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் எ லவ்விங் சப்போர்ட் டு சில்ட்ரன். அன்பா ஒரு சப்போர்ட்டா மட்டுமே குழந்தைங்களுக்கு இருப்பாங்களே தவிர, எந்த விதமான அவங்க அதிகாரமும் காட்ட மாட்டாங்க. நத்திங் இஸ் ஹோல்டட் இன் பேங்க்ஸ், லாக்கர்ஸ் ஆர் இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். அவங்க வந்து எதுவுமே அ அ ஒளிச்சு வைக்க மாட்டாங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்க. பேங்க்ஸ்ல ஆகட்டும், லாக்கர்ஸ்ல ஆகட்டும், இல்ல ஃப்ரிட்ஜ்ல ஆகட்டும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு உணவு சாப்பிடுறோம் இல்லையா? நாளைக்கு இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி. அவங்க அந்த மாரி எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. Everything is kept in a common pool and is freely available whenever anyone needs it. ஸோ யாருக்கு எப்போ தேவையோ எடுக்கிற மாதிரி எல்லாமே பொதுவா ஒரு இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க. யாருக்கு எப்போ வேணுமோ, என்ன வேணுமோ அதை எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. They are not insecure beings and therefore no governance is needed for law and order. அவங்களுக்கு எந்த விதமான
ஒரு பயமும் இருக்காது. திருட்டு போகுமோ, இல்ல ஏதாவது மோசம் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இருக்காது. இன்செக்யூர்ட் ஃபீலிங்கே இருக்காது. அதனால அவங்களுக்கு எந்த கவர்ன்மெண்ட் ஆட்சியும் தேவையில்ல. அவங்கள அ ஆள்றதுக்கு எந்த லா அண்ட் ஆர்டர் தேவை இருக்காது. ஸோ ஒரு கோர்ட்டோ, போலீஸ் ஸ்டேஷனோ அ இதெல்லாம் அங்கே தேவை இருக்காது. ஆல் கவர்னன்ஸ் இஸ் ஆக்சுவலி செல்ஃப் கவர்னன்ஸ். ஸோ எல்லாமே அவங்களுக்கு அவங்களே வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் சம்ஒன் ஆஸ் அன் அத்தாரிட்டி, தேர் ஆர் சப்போர்ட் குரூப்ஸ் ரன்னிங் வித் ஏ காமன் பர்பஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி கோ எக்ஸிஸ்டன்ஸ். அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஆட்சியில இருந்து ஆள்றதுன்றது இல்லாம ஒரு குழு என்றது ஏற்படுத்துவாங்க. அவங்க வந்து வழி நடத்துவாங்க இவங்கள. ஸோ எந்த அதிகாரமும் காட்ட மாட்டாங்க. அன்போட இவங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு குழு வந்து ஏற்படுத்திக்குவாங்க. குழுவா இருந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஆல்சோ நல்லிஃபைஸ் த நீட் டு ஹேவ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் டு சேவ் தெம் ஃப்ரம் எனி த்ரெட் வித்தின் தேர் குரூப்ஸ். அதனால ஏதாவது திருட்டு போகுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த செக்யூரிட்டியும் அவங்களுக்கு தேவை இருக்காது. The only need for the formal authority bodies exists when they are exploring outside their dimensions and need someone to represent them for creating friendly ties with the beings from the other dimensions and parallel realities. அவங்க எப்பாவது மத்த டைமென்ஷன்ல போய் செயல்படணும், அவங்களோட உரையாடணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் இந்த குழுவோட உதவி அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா மத்த டைமென்ஷன்ல எப்படி இருக்கணும், அங்க எப்படி இருப்பாங்க, அங்க எப்படி நம்ம செயல்படணும் என்றது இவங்களுக்கு வழி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து இந்த குழு இருக்குமே தவிர, அவங்க டைமென்ஷன்ஸ்ல இவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இது எதுவுமே தேவை இருக்காது. The entry and exit to and from these formal bodies for all inhabitants are free flowing and purely as per one's will to explore. ஸோ அந்த உடலுக்குள்ள இருப்பது, வெளியே செல்றது, மற்ற டைமென்ஷன்ஸ்க்கு போறது எல்லாத்துக்குமே வந்து அங்க எந்த தடையும் இருக்காது. ஸோ அவங்க அவங்க ஃப்ரீ வில்லோட அவங்க விருப்பப்பட்டா அவங்க எதை வேணாலும் கத்துக்கலாம், எங்க வேணாலும் போலாம். அங்க அந்த டைமென்ஷன்ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அந்த உடலை விட்டும் போகலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க விருப்பத்துக்கு சம்பந்தப்பட்டது. அவங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே அவங்களோட விருப்பத்தோட இருக்கும். The schools are run differently than schools at human plane. அங்க ஸ்கூல்ஸ் கூட வித்தியாசமா தான் நடத்துவாங்க. நம்ம பூவுலகத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. The role of school is to make every child a scientist in their area of interest. அந்த குழந்தைக்கு எந்த வகையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்கள ஒரு சயின்டிஸ்டா உருவாக்குவாங்க. Being a scientist is not restricted to chemistry or biology in labs. ஸோ சயின்டிஸ்ட்னா உடனே நமக்கு அவங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ற லேப்ஸ்ல தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இல்ல. இட் இஸ் அபவுட் பீயிங் எ சயின்டிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அண்ட் காஸ்மோஸ். அவங்க தன்னை பத்தி தன்னை அறியறதுக்கும், இந்த காஸ்மோஸ், இந்த சிருஷ்டி, இந்த விஸ்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் அவங்க சயின்டிஸ்டா இருப்பாங்க. Therefore, the initial years of education are built to learn a friendly coexistence, connection with nature, developing self-inquiry and awareness to nurture their breath body. அதனால முதல்ல அவங்களுக்கு என்னெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்கன்னா, அவங்க படிப்புல எப்படி வந்து நட்போட இருக்கணும் எல்லாரு கூடயும். ஸோ சுத்தி இருக்கிறவங்கள நட்போட எப்படி இருக்கணும், இயற்கையோட நாம எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா அவங்கள எப்படி வந்து செல்ஃப் என்கொயரி பண்ணி நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்றது அவங்கள கேள்விகளை கேட்டு அவங்கள உணர்றதுக்கு அவங்க கத்துக் கொடுப்பாங்க. அண்ட் அவேர்னஸ் டு நர்ச்சர் தேர் பிரெத் பாடி. அதுவும் இல்லாம அவங்களோட சுவாச உடலை வந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கணும் என்றது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. In the later stages, they learn about energy and how it impacts life and creation. அதுக்கப்புறம் வளர அவங்க அந்த எனர்ஜி எப்படி செயல்படும், அந்த எனர்ஜி வச்சு எப்படி அவங்க புதுமையா புது விஷயங்கள் எல்லாம் உருவாக்கலாம்ன்றதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. சில்ட்ரன் மாஸ்டர் டெலிபதி, டெலிபோர்டேஷன், லெவிடேஷன், மைண்ட் ரீடிங் அண்ட் ஷேப் ஷிஃப்டிங் இன் தேர் ஏர்லி இயர்ஸ். அதுவும் இல்லாம கொஞ்சம் சின்ன
வளர வளர சின்ன வயசுலயே அவங்க என்னெல்லாம் கத்துக்கிறாங்க. டெலிபதி அப்படின்னா ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தருக்கு புரிஞ்சிடும். அவங்க எங்கேயோ அவங்க நினைச்சிட்டு இருந்தா இவங்க அதை ரிசீவ் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அது டெலிபதி. ஸோ எண்ணங்களாலேயே அவங்க வந்து பேசுவாங்க அந்த மாதிரி. அண்ட் போர்ட்டேஷன். ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி போறதுன்றது. அண்ட் லெவிடேஷன், பூமிக்கு தூக்கி காத்துல எப்படி பறக்கிறதுன்றது. அண்ட் மைண்ட் ரீடிங், இன்னொருத்தரோட மனசை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட எந்த எண்ணங்கள்ல இருக்காங்க, அவங்க எப்படி எப்பேற்பட்டவங்கன்றது நம்ம அவங்க மைண்டை வந்து படிக்கிறது. அண்ட் ஸ்பேஸ் ஷிஃப்டிங் இன் தேர் ஏர்லியர். ஸோ ஸ்பேஸ்ல அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி மாற்றம் அடையும், அந்த ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்க்கு இன்னொரு ஸ்பேஸ்க்கு என்ன வித்தியாசம், அந்த எனர்ஜி ஃபீல்ட்ஸ் என்ன, அந்த ஷிஃப்ட்ஸ் எப்படி நடக்கும், இதை பத்தி தான் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. In the higher classes, they are absolutely allowed to pick their area of interest for further research. அதுக்கப்புறமா வந்து அவங்க கொஞ்சம் பெரியவங்க ஆன பிறகு இந்த விஷயங்கள்ல அவங்க எதுல வந்து இன்னும் ஒரு மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நிறைய எதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களாவே செலக்ட் பண்ணுவாங்க. Anatomically, these beings have 60 to 90% of DNA is active, which in humans is less than 10%. ஸோ அவங்களுக்கு வந்து அனாட்டமி எப்படி இருக்கும், அந்த உடலுக்குள்ள செல்ஸ் அதுல இருக்கிற டிஎன்ஏஸ் எப்படி இருக்கும்னா 60லேருந்து 90% டிஎன்ஏ வந்து ஆக்டிவா இருக்கும். ஆனா மனிதர்களுக்கு வெறும் 10% தான் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் நோ டெய்டிஸ் டு வர்ஷிப். அங்க வந்து விக்கிரகங்களை வச்சு என்ன சொல்லுவாங்க, அந்த உருவ வழிபாடுன்றது இருக்காது. எவ்ரிதிங் அரவுண்ட் இஸ் ட்ரீட்டட் கிரேஸ்ஃபுல்லி. சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. த ஒன்லி வர்ஷிப் இஸ் ஆஃப் த வேஸ்ட் ஸ்பேஸ் that holds on all other elements in it. எதை வந்து அவங்க வணங்குறாங்கன்னா அந்த ஸ்பேஸை வணங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கு. எது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல அது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மட்டும்தான் அவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. த லா ஆஃப் illusions exist there as well. ஆனா அங்கேயும் கூட மாயன்றது ஒண்ணு இருக்கு. But because all of them have opened third eyes, the illusions can't control them. ஆனா எல்லாருக்குமே மூன்றாம் கண்ன்றது ஆக்டிவா இருக்கிறதுனால அந்த மாயை வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. they can see beyond delusions. மாயை என்ன சத்தியம் என்னன்றது அவங்களால ஈஸியா உணர முடியும். ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸிஸ்ட் தேர் டூ. அங்கே உறவுகள் கூட இருக்கு. ஸோ அன்லைக் இன் த ஹியூமன் பிளேன், தே ஆர் ஹெல்ட் purely in the space of acceptance, co-creation and sharing joy. ஆனா அங்க அந்த உறவுகள் எப்படி இருக்கும்னா நம்ம மனித இனத்துல இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப பியூரா இருக்கும். ஸோ அவங்க வந்து எல்லாருக்குமே அந்த ஆக்செப்டன்ஸ் என்ற ஒரு இடத்தை கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே ஏத்திப்பாங்க. கோ கிரியேஷன். ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருமே உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்புவாங்க. அண்ட் ஷேரிங் ஜாய், ஏதோ ஒருத்தர் எப்பவுமே மகிழ்ச்சியை மட்டுமே பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ நோ மெலோட்ராமா ஆஃப் பிளேம், விக்டிமைசேஷன் ஆர் பர்டன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கேன் சீப் இன் டு எனி ரிலேஷன்ஷிப். அங்கே வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்றது இருக்காதோ, குறை சொல்றது என்றதோ இல்லை குற்றம் கூறுவதோ இந்த மாதிரியான இதுவே அங்கே இருக்காது. ஸோ it is possible that many of you may have your group family members in these realities. So அவங்க நமக்குள்ள கூட நம்ம குரூப்ல நம்ம ஃபேமிலியில கூட இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So there are no boundaries on how and what level the consciousness can play. So it is also possible that many of you may have parallel life running in these higher dimensions. நம்ம வந்து இங்கேயும் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஹையர் டைமென்ஷன்ஸ்லயும் ஒரே வாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஆன்மாக்கு சக்தி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. யாருக்கு தெரியும் நாம அங்கேயும் இங்கேயும் கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் நோ பவுண்டரிஸ் ஆன் ஹவு அண்ட் வாட் லெவல் த கான்சியஸ்னஸ் கேன் பிளே. இந்த சைதன்யம் என்றது
அதுக்கு ஒரு அளவுன்றது இருக்காது. ஸோ அது வந்து என்ன நினைச்சாலும் அத செய்யலாம். ஒரே வாட்டி பூமியிலயும் இருக்கலாம், மத்த டைமென்ஷன்ஸ்லயும் ஒரே வாட்டி இருக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் காமன் ஸ்பிரிட் வேர்ல்ட்ஸ் ஃபார் ஆல் த டைமென்ஷன்ஸ். ஸோ எல்லா டைமென்ஷன்ஸ்க்கும் சேர்த்து ஆன்ம உலகம் என்றது காமனாவே இருக்கும். தீஸ் ஸ்பிரிட் வேர்ல்ட்ஸ் வைப்ரேட் இன் மிரியாட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ். அவங்க வந்து அந்த மிரியாட் என்ற ஃப்ரீக்வன்சில இருக்கும். அந்த வைப்ரேஷன்ல அந்த சூக்ஷ்ம உலகங்கள், ஆன்ம உலகங்கள்ன்றது இருக்கும். யூ கோ டு த ஸ்பிரிட் வேர்ல்ட் பேஸ்ட் ஆன் யுவர் வைப்ரேஷன்ஸ் ஆஃப்டர் யூ வெக்கேட் த பாடி. ஸோ நம்ம வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு வளர்த்துக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டுமே அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். The less dense your vibration is, the higher the ability to move towards the high vibrational spirit plane. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வைப்ரேஷனை வந்து லைட்டா வச்சுக்குவோமோ, வலு இல்லாம லைட் ஆக்கிக்குவோமோ, அந்த அளவுக்கு மேல் நோக்கி நம்ம ஆன்மா வந்து செல்ல முடியும். ஸோ மை ரீசன் ஃபார் டெல்லிங் யூ அபவுட் தெம் இஸ் நாட் டு மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர். இவங்களை பத்தி நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களை நீங்க தாழ்வா நினைக்கிறதுக்காக இல்லை. மை பர்பஸ் இஸ் டு டெல் தட் யூ டூ ஹாவ் திஸ் பொட்டன்ஷியல். நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு கூட இந்த மாதிரி தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இன்ஃபேக்ட் the earth beings lived and worked in similar nature to them. So ஒரு காலத்துல இந்த பூமி மேல வாழ்றவங்க கூட அவங்க போலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. In the beginning of creation and in between, the earthly plane was much similar to all other planes. முதல்ல பூமி உருவாக்கும் போது அந்த நடு காலத்து வரைக்கும் கூட அவங்க போலதான் இந்த பூலோக வாசிகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. These dimensions existed like brothers and sisters to each other. எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சகோதரர்கள் போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. So it was the intervention of a few earthly beings in between that brought down the vibration of your planet. So சில மனிதர்களால அவங்க தலையிட்டதுனால இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. பூலோகத்துல அந்த வைப்ரேஷன்ஸ் குறைஞ்சு போயிடுது. Being so ignorant of the impact of their own entangled motives, they continued further to manipulate other beings to follow suit. ஸோ அவங்க என்ன தவறு பண்ணாங்க என்ற உணராமலேயே எல்லாரையுமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ த லா ஆஃப் இல்யூஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தெம். இங்க மாய வந்து அதிகமா தன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இட் ஸ்லோ டவுன் எர்த்ஸ் ஓவரால் எனர்ஜிஸ் வித் த டாமினன்ஸ் ஆஃப் லோ வைப்ரேஷன்ஸ். அந்த வைப்ரேஷன்ஸ் கம்மியான வைப்ரேஷன்ஸ் அதிகமா செயல்படுறதுனால அவங்க பூமியோட வைப்ரேஷனே குறைஞ்சு போச்சு. I wish to make you aware that nothing stops the higher dimensional beings from being the earthly beings because they still consider you all as brothers and sisters. ஆனா மேல்லோக வாசிகள் மட்டும் நம்மள இன்னும் கூட சகோதரர்களாகவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்யணும் என்று விரும்புறாங்க. What matters is how much help the earthly beings are ready to take. ஆனா என்ன வித்தியாசம்னா, நாம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம் அப்படின்றது பார்க்கணும். For them nothing has changed. Earth is still seen by them with utmost love. அவங்களுக்கு வந்து எதுவுமே மாறல. அவங்க ரொம்ப அன்பாதான் பூமியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து மற்ற டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்கு போறோம். த டைம்லெஸ் விஸ்டம். ஸோ காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம், அந்த ஞானத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றாங்க. ஸோ த இன்டென்ட் டசன்ட் நீட் பேஷன், இட் நீட்ஸ் பேஷன் இன் ஹோல்டிங் இட் லைட்லி. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரியான நோக்கத்தோட நம்ம செயல்படுறோம்ன்றதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இருக்க தேவையில்லை. ஆனா எங்க நமக்கு விருப்பம், அந்த பேஷன்ன்றது தேவைப்படுது, விருப்பம்ன்றது தேவைப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டா பிடிச்சிக்கிறோம், ரொம்ப கட்டியா இல்லாம நம்ம நோக்கம் எதுவாவது இருக்கட்டும், ஆனா அது மேல நமக்கு வந்து ரொம்ப
பிடிப்புன்றது இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டா நாம வந்து அத பார்க்கணும் அப்படின்னு அதுல தான் நம்ம வந்து நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும், விருப்பம் காட்டணும்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ சப்டில் நேச்சர் டு இட். ஸோ நம்ம ஒவ்வொரு செயலையும் சூக்ஷ்மமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இட் மே பி அன் அன்சீன் எனர்ஜெட்டிக் ஆஸ்பெக்ட் பட் ஒன் கேன் ஃபீல் இட் இஃப் அலவுட். ஆனா அது வந்து சூக்ஷ்மமா இருக்கிறதுனால நம்மளால நெறைய வாட்டி பார்க்காமலும் நம்மளோட கவனம் அது மேல இருந்திருக்காம இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எனர்ஜி நம்மளால பார்க்க முடியாம இருக்கலாம். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குங்கிறாரு. ஸோ அந்த எனர்ஜி வந்து சூக்ஷ்மமா இருக்கிறதுனால நம்மளால கவனம் செலுத்த முடியல. ஆனா நாம வந்து தேவைப்பட்டா அந்த எனர்ஜி நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம விருப்பப்பட்ட அலோவ் பண்ணா அந்த எனர்ஜி நம்ம பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ many have passed you the message to never miss the alignment of your action with your intent. ஸோ அதனாலதான் நாம என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எல்லாரும்னா, நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அது எந்த நோக்கத்தோட செய்றீங்கன்றது நோக்கமும் செயலும் ஒண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மெசேஜ். They have told you that when intentions are not congruent with the actions, the desired outcome can't be reached. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நோக்கமும் செயலும் ஒண்ணா இல்லை என்றால் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட் கிடைக்காதுன்னு கூட நமக்கு சொல்றாங்க. This is indeed an important aspect to manifestation. இது வந்து நம்ம உருவாக்கணும், ஏதாவது புதுசா உருவாக்கணும் என்றால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கும். பட் this aspect solely is not sufficient enough for you to experience the timeless wisdom. ஆனா இது மட்டுமே பத்தாது. ஏன்னா நாம காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருந்தா மட்டுமே பத்தாது. இந்த ஞானம் மட்டுமே பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. So every intent needs to go through the purification process so that it meets its desired end. So நம்ம ஒவ்வொரு நோக்கமும் அது ஒரு ப்ராசஸ் ஆகி ஒரு சுத்தமானதான நோக்கமா மாறத்துக்கு ஒரு இது ப்ராசஸ் நடக்கணும். அப்போதான் வந்து நம்ம நினைச்சது போல அந்த ரிசல்ட்ன்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So if you do charity with an intent of making your name, ஸோ நம்ம வந்து ஏதாவது தானம் பண்றது வந்து பேருக்காக பண்ணிட்டு இருந்தா, do you think it is the purest intent? அது சுத்தமான நோக்கமா அப்படின்னு கேக்குறாங்க. If you raise your children with an intent that when they grow older they will take care of you, do you think that this act is an act of pure love? நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கறச்சே இவங்க பெரியவங்க ஆகி என்னை காப்பாத்தணும் என்ற நோக்கத்துல நீங்க அவங்கள வளர்த்தா உண்மையான அன்பு காட்டின மாதிரியா அப்படின்னு கேக்குறாங்க. Before you decide to take an action, you must first intend to purify its subtle nature. So அது வந்து சூக்ஷ்மமாக நம்ம நோக்கத்தை வந்து முதல்ல பியூர் ஆக்குங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. Initially, this purification of your intent needs attention and tireless effort. இது வந்து ஆரம்ப காலத்துல வந்து நிறைய வந்து நாம இத பத்தி சிந்திக்கணும், இதுக்காக ரொம்ப உழைக்கணும், இத பியூரிஃபை பண்றதுக்காக நிறைய எஃபர்ட் வைக்கணும், நம்ம நிறைய அதுக்காக செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒன்ஸ் யூ ஹாவ் டீப்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட் கெட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் எஃபர்ட்லெஸ்னஸ். ஆனா ஒரு வாட்டி நமக்கு வந்து அந்த இன்டென்ஷனை சரி பண்றதுன்றது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் நமக்கு. த டைம்லெஸ் விஸ்டம் பிலாங்ஸ் டு த சோர்ஸ் விச் இஸ் எட்டர்னல். ஸோ இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் வந்து எங்க இருக்கும்னா விஸ்வத்துல இருக்கும். அது வந்து அந்த சோர்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் அது. It is the vast empty space which holds everything within. ஸோ இந்த காலி இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும், இந்த ஞானத்தினால நிரம்பி இருக்கும். So learning can be phenomenal when you understand the intention of the source. இந்த source வந்து இந்த சோர்ஸ்னா என்னன்னா எதை வந்து நம்மள எல்லாம்
உருவாக்குதோ இந்த சோர்ஸ், அந்த முழு சக்தி என்றது. ஸோ அது வந்து அதை நாம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா இது வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோர்ஸ் என்ன நினைக்குது, எந்த நோக்கத்தோட உருவாக்குது என்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு அது ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த உருவாக்குறது வந்து, சிருஷ்டிக்கிறது வந்து எந்த நோக்கத்தோட எல்லாமே சிருஷ்டிக்கிறது என்றதை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். The intention of the source. So the source doesn't have any personal agenda in anything. So அந்த சிருஷ்டிக்கு வந்து எதுக்குமே தனக்காக என்ற ஒரு பர்சனல் விஷயங்கள் எதுவுமே அதுக்கு இருக்காது. அதனோட அஜெண்டால எதுவுமே தன்னலம் பெற்ற எந்த விஷயமும் இருக்காதுங்க. So its intent is same as your intent, which means what you intend for self or your world, it holds the same. So நம்ம எந்த நோக்கத்துல நம்ம செயல்படுறோமோ அதுவும் அதே நோக்கத்தை வந்து செயல்படுத்திடும். அதுக்கு என்று தனிப்பட்ட நோக்கம் எதுவுமே இருக்காது. நம்ம நோக்கமே தன் நோக்கமா அது எடுத்திடும். So it does the same as by simply sending it to you. So நம்ம எந்த நோக்கத்தோட கேட்கிறோமோ அந்த நோக்கத்தோட அது வந்து உனக்கு அனுப்பிடும். So the source is constantly in the state of grace. So அந்த source வந்து இவங்க சரியான காரணத்துக்காக கேட்கிறாங்களா, தப்பா செயல்படுறதுக்காக கேட்கிறாங்களா அப்படின்னு எதுவுமே பார்க்காது. அது எப்பவுமே யார் எது கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். It is always in the state of receiving so that it reflects that to you. So அது எப்பவுமே வந்து நம் எண்ணங்களை வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். அந்த நம்ம என்னெல்லாம் எண்ணங்களை வச்சுட்டு இருக்கோமோ அதை வந்து திருப்பி அனுப்பிட்டே இருக்கும். அது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி வந்துட்டே இருக்கும். இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் த ஸ்டேட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் வாட் கம்ஸ் இட்ஸ் வே. ஸோ அதை நோக்கி எதெல்லாம் வருதோ அதுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா அது என்ன கேட்டீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நன்றி உணர்வோடயே இருக்கும். இட் நெவர் ரிஜெக்ட்ஸ் எனிதிங். அது எதுவுமே வந்து எனக்கு இதை அனுப்பாதீங்க, என்னை இதை கேட்காதீங்கன்னு சொல்லவே சொல்லாது. பட் அட் த சேம் டைம் டசன்ட் ஐடென்டிஃபை வித் இட். அதுவும் எல்லாமே அதே நேரத்துல அது வந்து நான் என்று ஒண்ணு இருக்கேன்றது கூட அது நினைக்காது. So it is like an empty vessel that holds what you send. அதனால அது வந்து ஒரு காலி பாத்திரத்தை போல இருக்கும். அந்த பாத்திரத்துல நாம என்ன அனுப்புறோமோ அதுதான் இருக்கும். நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது அனுப்புறோமோ அதுதான் இருக்கும். So it gives it a shape and then sends it back to you. So அது வந்து பாத்திரம் வந்து நம்ம அனுப்புறது தான். அதனால அந்த ஷேப்பை அதை எடுத்துட்டு திருப்பி நம்ம கிட்டயே வந்துடும். லைக் ஏ பாட்டர் இட் இஸ் மோல்டிங் யுவர் டே. ஸோ ஒரு பானை செய்யறவங்க அவங்கள போல அதை வந்து நம் எண்ணங்களை வச்சுதான் அதை வந்து ஒரு ஷேப்பை பண்ணி நமக்கு திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஜஸ்ட் நோஸ் டு பி கிரேஸ்ஃபுல்லி ப்ரெசன்ட் டு எவ்ரிதிங். ஸோ அது வந்து அந்த வீல் ஆஃப் கிரேஸ், அந்த இது வந்து அந்த சக்கரத்துக்கு மேல வந்து கிளே வச்சுட்டு இவங்கதான் அதை ஷேப் பண்றாங்களே தவிர சக்கரம் மட்டும் ஒரே மாதிரிதான் சுத்திட்டே இருக்கும். அத போலதான் அந்த ஸ்பேஸ் கூட அது வந்து கிரேஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே ஓப்பனா இருக்கும். ஸோ அது எதுலயுமே தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் எசன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் மேக்ஸ் இட் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். அதனாலதான் இது இங்க வந்து யார் என்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அது ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எண்ண முடியாத அளவுக்கு அங்கே எல்லாமே இருக்கும். இது இருக்கும், இது இல்லைன்ற மாதிரி இருக்கவே இருக்காது. லைக் யூ எவ்ரி ஒன் இஸ் சென்டிங் சம்திங். நம்ம போலயே எல்லாருமே ஏதோ ஒரு எண்ணங்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அண்ட் இட் ஸ்டேஸ் இன் கிரேஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஈக்குவலி. அது வந்து ஒரே மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கும். வாட் எ வண்டர் ஆஃப் ஈக்வானிமிட்டி. இந்த மாதிரி சமமா இருக்கிறது எவ்வளோ அற்புதம். இட் இஸ் ஐ ஆம் ஷேரிங் திஸ் வித் யூ நாட் ஜஸ்ட் டு மேக் யூ கான்ஷியஸ் ஆஃப் வாட் யூ சென்ட் பட் ஆல்சோ டு பி ஏபிள் டு ரிசீவ் இன் கிரேஸ் தட் கம்ஸ் யுவர் வே. இது நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நாம என்ன அனுப்புறோம்ன்றதுல விழிப்புணர்வோட இருக்கணும். அதே சமயத்துல நமக்கு என்ன வருதோ என்றது கூட நாம நன்றி உணர்வோட வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
giving and receiving gracefully both are indispensable traits of the divine nature of the source. இதுதான் வந்து அந்த சிருஷ்டிகரோட நோக்கம். வாங்கிறது கொடுக்கறது என்றது எல்லாமே அக்செப்டன்ஸோட இருக்கணும் அப்படின்னு, எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்திலுமே சமமா கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு எது கிடைக்கிறதோ நாம என்ன கொடுக்கணுமோ ரெண்டுமே வந்து ஒரே நிலையில இருந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரேஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டென்ஷன். ஸோ அங்க வந்து ஒரே ஒரு நோக்கம் என்ன என்றால் கிரேஸ் அப்படின்னா சுதந்திரம், ஈஸி அண்ட் சுலபமா அது எல்லாருக்குமே கொடுக்கற மாதிரி ஒரு தன்மை. கிரேஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம். இதுதான் வந்து ஒரு சுத்தமான தன்மை அந்த நோக்கத்துக்கு இருக்கணும். ஸோ எப்பவுமே அது எல்லாத்துக்குமே எஸ் ரெடியா இருக்கணும். ஆல்வேஸ் ஹோல்ட் யுவர் இன்டென்ஷன் இன் த லைட்னஸ் ஆஃப் கிரேஸ். ஸோ எப்பவுமே வந்து நம்ம நோக்கத்தை எப்படி வச்சிருக்கணும்னா எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மாதிரி ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். இட் இஸ் லைக் ஏ பேக்டு ஃப்ளஃபி கேக். இஃப் யூ ட்ரை டு ஹோல்ட் இட் டூ டைட் த கேக் வில் லூஸ் இட்ஸ் ஃபார்ம். ஸோ ஒரு கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க, அந்த கேக் வந்து மெத்துன்னு இருக்கும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம அதை பிடிச்சிக்கணும். கட்டியா பிடிச்சிட்டோம்னா அது வந்து எல்லாமே ஷேப்லெஸ்ஸா ஆயிடும். அந்த மாதிரி அந்த இது வந்து இன்டென்ஷன் அப்படி கேர்ஃபுல்லா நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யூ ஹோல்ட் த இன்டென்ட் டைட்லி யூ பிகம் டூ அட்டாச்டு. நம்ம அதை அந்த நோக்கத்தை வந்து கட்டியா பிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு பந்தம் ஏற்படுத்திடும். அதனால யூ பிலீவ் தட் இஃப் ஃபெயில்டு இன்டென்ட் மீன்ஸ் இஃப் ஃபெயில்டு யூ. ஸோ நம்ம நோக்கம் வந்து தோத்து போச்சுன்னா நாமே தோத்து போன மாதிரி தான் அப்படின்னு நாம் வச்சுக்கணும். You can always try hard to achieve your goal, but holding it in its fulfillness at a subtle level will keep you light. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும். ஆனா அது வந்து முழுமையா ஏத்துக்கிற மாதிரி லைட்டா புடிச்சுக்கிற மாதிரி அது அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பந்தம் ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ ருணா கெட்ஸ் கிரியேட்டட் வென் இன்டென்ட் இஸ் ஹெல்ட் அக்ரெசிவ்லி வித் செல்ஃப். ஸோ அந்த பின்னாடி நோக்கத்தை வந்து நம்ம ரொம்ப நான் இது எதிர்பார்த்து தானே பண்ணேன் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம கட்டியா பிடிச்சிட்டோம்னா அது அங்கதான் ருணம் அப்படின்ற கர்மான்றது ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க. பட் when the intention is held in grace it becomes the source's intention too. நம்ம எப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்கள் செய்யறோமோ அதுதான் அது வந்து சிருஷ்டிக்கும் அதே நோக்கம் இருக்கும். ஸோ தென் இட் கிவ்ஸ் பர்த் டு நத்திங் பட் புருஷார்த்தா. அப்ப வந்து அந்த நோக்கம் அது அங்க இது ஆகாது. அதனால இதுதான் வந்து புருஷார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஸோ அந்த நிலையில இருந்து நாம செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரேஸ் மீன்ஸ் மாஸ்டரிங் கிராட்டிடியூட், நாட் ஜஸ்ட் தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் ஏ ஃபியூ ஆக்ட்ஸ் பட் எவ்ரிதிங் கிவிங் அண்ட் ரிசீவிங். ஸோ அது வந்து நம்ம ஏத்திக்கணும் முழுமையா அப்படின்றால் என்ன அப்படின்னா, ஸோ அது நாம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ நம்ம எதெல்லாம் ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கிறது, நன்றி நன்றி கடனோட நன்றி என்ன சொல்லுவாங்க அந்த தேங்க்ஃபுல்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹியர் எம்ப்ரேசிங் எவ்ரிதிங் இஸ் யுவர் வெரி நேச்சர். ஸோ அதனால எல்லாத்தையுமே நீங்க அணைச்சிக்கோங்க, ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. when things are held in grace nothing can keep you attached to them. ஸோ எப்பவுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செயல்கள் செஞ்சுட்டே இருந்தா பந்தம் என்றது ஏற்படாது. இட் இஸ் லைட் பிகாஸ் இஃப் த ஆக்ட் மீட்ஸ் இட்ஸ் desired outcome you are grateful, and in case it doesn't you are still graceful. ஸோ ஏன் அவ்வளவு லைட்டா இருக்கும்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் நம்ம அது அதுக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை எதிர்பார்த்த ரிசல்ட் வரலைன்னா கூட நம்ம நன்றியோடயே இருக்கிறோம். அதனாலதான் அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், மென்மையா இருக்கும், வலு இல்லாம இருக்கும். Staying in grace keeps you in the space of receiving. So what comes your way with lightness and fulfillment
without identification with anything, yet giving best to the action. So நம்ம வழியில எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி லைட்டா எடுத்துக்கிட்டு நாம அதை ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறதுனால நாம வந்து இதுதான் நான் தான் செஞ்சேன்ற எந்த ஒரு அதுக்கு முத்திரையும் குத்தாம அது பாட்டுக்கு நானும் அதுல ஒரு பாகம் என் மூலியமா நடக்கிறது என்ற உணர்வோட நாம இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஹேவிங் கிரேஸ் இஸ் ஹேவிங் ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோவோட நாம இருப்பதுதான் கிரேஸ்ன்றது சொல்றது. ஸோ இந்த வாழ்க்கை எப்படி வருதோ அப்படி நாம போயிட்டே இருக்கணும், நம்மளோட பயணம் அது போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So the creation of life is when male and female comes together in the act of experiencing bliss. So எப்போ வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு திவ்யத்துவம் என்ற ஒரு அனுபவம் பெறாங்களோ அப்போதான் வந்து அவங்க கிரியேஷன் ஆஃப் லைஃப் ஸோ அந்த சிருஷ்டி என்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா சேரும்போது திவ்யமா நினைச்சு சேரும் போதுதான் சிருஷ்டி என்றது நடக்கும். If they are too fixated on the act of producing a child, the bliss gets missed and then the connection rarely happens. So ஒரு ஆண் பெண் சும்மா குழந்தை பெற்றதுக்காக மட்டுமே ஒண்ணு சேர்றாங்கன்னா அங்க வந்து அந்த திவ்யத்துவம் என்றது இருக்காது, அங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனும் இருக்காது. So in case it happens, then the fetus absorbs the low vibrations from the parents. So இந்த மாதிரி அவங்க கனெக்ஷன் இல்லாத ஒண்ணு சேரும் போது அப்ப வந்து எனர்ஜி லோ ஆயிட்டு அந்த வைப்ரேஷனை கம்மி பண்ணிடும். So many of today's generations cases of deformed children or congenital health issues with the child are coming from the space of holding the intent too hard. அதனாலதான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வந்து அவங்க ஊனமற்றமா இல்ல மன இது இல்லாத பிறக்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்க நோக்கத்தை வந்து ரொம்ப டைட்டா வச்சுட்டு ஃப்ரீயா விடாம கனெக்ட் ஆகாம பேரண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. Know that the source is Anando Brahma, which means the space Brahma is to create in bliss. So ஆனந்தோ பிரம்மான்னு ஏன் சொல்றாங்கன்னா சிருஷ்டி எப்பவுமே ஒரு ஆனந்தத்துல திவ்யத்துவத்துலதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குதான் சொல்றாங்க. சோ நம்ம சிருஷ்டியே வந்து அந்த ஆனந்த பிரம்மாவோட நிலையில இருக்கு, அந்த மாதிரி நிலையில தான் வந்து திவ்யத்துவம் என்றது நடக்கும். இட்ஸ் இன்டென்ட் டு கிரியேட் ஹோல்ஸ் full fluffiness while it constantly adds to create more. So அவங்க வந்து இந்த மாதிரி நிலையில தான் நிறைய உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. The timeless wisdom is holding nothing but becoming empty like the source. So அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் என்றால் என்ன என்றால் அது வேற எதுவுமே இல்லை, அந்த விஸ்வம் எப்படி இருக்கோ வெற்றுமை அடைந்து எப்படி இருக்கோ அது போல நாமளும் ஆகணும் என்றதுதான் அதுக்கு பொருள். So stand tall in your graceful presence. So அந்த ஆனந்த தன்மையில நம்ம வந்து எப்பவுமே உயர்ந்தவங்களா நிக்கணும். பெர்ஃபார்ம் யுவர் ஆக்ஷன்ஸ் வித் கிரேஸ். எல்லா செயல்களும் அந்த தன்மயத்துல நம்ம பண்ணணும். இட் இஸ் பிராக்டிசிங் த மாஸ்டரி ஆஃப் கிராட்டிடியூட் வித் யுவர் எவ்ரி பிரெத். ஸோ நம்ம ஒவ்வொரு மூச்சையும் நாம நன்றி உள்ளதா நாம வாங்கும் போது எப்போ அதுல நம்ம மாஸ்டர் ஆகுவோமோ அப்போதான் இது வந்து இந்த மாதிரியான கிரேஸ்ஃபுல்னஸ்ல இருக்க முடியும். This brings you in alignment with the source despite being constricted in this body. இந்த உடல்ல இருந்தா கூட நம்மள வந்து அந்த சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ண வச்சிடும். அந்த சுவாசம் விழிப்புணர்வோட சுவாசம் என்றது கவனிக்கிறது என்றது அந்த சோர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டுடும். This is the timeless wisdom. This was and this shall always be. இதுதான் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானமா இருந்தது, இன்னைக்கும் அதுதான் ஞானமா இருக்கு, வரப்போற காலத்திலும் இதே ஞானம் தான் தேவை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து நம்ம எல்லாரையும் தியானத்தை பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த தியானத்தை பண்ணும்போது மட்டும்தான் நாம வந்து அந்த சோர்ஸ்க்கு கனெக்ட் ஆக முடியும். அந்த சோர்ஸுக்கு கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அந்த கிரேஸ்ஃபுல்னஸ்ல இருக்க முடியும். அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம வந்து கிரியேஷன் என்றது நடக்கணும். ஸோ நம்ம எண்ணங்களா இருக்கட்டும், நம்ம நோக்கமா இருக்கட்டும்,
அது ரொம்ப முக்கியமானது நம்ம செய்யற செயல்கள்ல. சோ அந்த செயல்களை செய்யறதுக்கு முன்னாடியே நோக்கத்தை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நாம முயற்சி எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ அந்த விஸ்வம் வந்து எந்த நோக்கத்தோட நம்மள எந்த நோக்கமும் இல்லாம எப்படி செயல்படுறதோ அதே போலதான் நாமளும் பின்னாடி எந்த நோக்கமும் இல்லாம செயல்படணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படும்போது ஹை வைப்ரேஷனல் எனர்ஜில இருப்போம். இது வந்து நம்ம சுவாசத்த விழிப்புணர்வோட இருக்கும்போது மட்டும்தான் அந்த அவேர்னஸ்ல நாம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கணத்துல நாம வாழ்வோம். அப்போதான் நம்ம வந்து அந்த சோர்ஸ்க்கு கனெக்ட் ஆக முடியும். அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து தெய்வீக தன்மையில இருப்போம். அந்த தெய்வீக தன்மையில இருக்கும்போது, அந்த சிருஷ்டிக்கும்போது எல்லாத்துக்குமே ச நம்ம என்ன சிருஷ்டிச்சாலும் ஒரு வேலை பண்ணாலும் சரி, ஒரு சாப்பாடு செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு குழந்தைங்கள பெத்துக்கினாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா, அழகா, அற்புதமா, ஆனந்தமா நடக்கும். ஸோ ஆனந்தோ பிரம்மா என்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ வெரி மச். இன்னைக்கு ஒரு 2 அற்புதமான சாப்டர்ஸ் நாம கேட்டுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு திருப்பி புது ஒரு சாப்டரை கேட்டுக்கலாம். தேங்க் யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.